புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொருவருக்குள்ளும் 2 காளைகள் சண்டையிட்டுக் கொள்கின்றன. ஒன்று நேர்மறை எண்ணம், இன்னொன்று எதிர்மறை எண்ணம். இவற்றில் எது வெல்லும்? எதற்கு நீங்கள் அதிகமாக உணவளிக்கிறீர்களோ அதுவே வெல்லும். ஆக நேர்மறை சிந்தனையால் உங்களை நிரம்பச் செய்து உங்களை வெற்றியாளராக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். ஒவ்வொரு நிகழ்ச்சியின் துவக்கத்திலையும் தெம்பூட்டக்கூடிய வகையில் அற்புதமான ஆன்மீக தகவல் எங்களுக்காகவே சொல்வீங்க சார். இன்றைய ஆன்மீக தகவல் கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஒரு விவசாயி தன்னுடைய மகனுடன் வாழ்ந்து வருகின்றார். அவர் வயதானதுக்கு அப்புறம் அவர் எந்த வேலையும் செய்ய முடியல. காலையில் ஒவ்வொரு நாளும் காலை விடிந்தவுடன் அவர் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துருப்பார். இந்த பையன் ஒரு நாள் பார்த்துட்டு, இந்த அப்பாவால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அவர் நம்ம எங்கேயாவது எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சவப்பெட்டி பண்ணி அந்த சவப்பெட்டியில் அவர் உட்கார சொல்லுவான். அவரும் எந்த வித சலனம் இல்லாமல் அதில் படுத்துப்பார். அவர் ஒரு மலை உச்சிலேருந்து தள்ள போவார். அந்த பையன் போகும்போது அந்த அப்பா உள்ளேருந்து தட்டுவார். என்ன மகனே, ஒரு சின்ன ஹெல்ப்பு, நீ என்னை அப்படியே தூக்கி போடு, இந்த சவப்பெட்டியோடு தூக்கி போடாத, ஏன்னா இந்த சவப்பெட்டியை நீ பத்திரமா வச்சுக்கோ, நாளைக்கு உன் குழந்தைகளுக்கு அது தேவைப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரேயோகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் ஜென் மாஸ்டர் சொன்ன ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னா, நம்மெல்லாம் மரணமே ஏற்படாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்மளை வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம பிறப்பதே இறப்பதற்கு தான். அது நான் சொல்கிறது சாதித்து இறக்கணுன்றது தான். நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கு வேறு யாரும் காரணம் கிடையாது, நாம் தான் காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் ஈர்க்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயந்தான் உங்களை சேரும். எந்த ஒரு விஷயம் நடக்க போகிற விஷயங்கள் நீங்கள் ஈர்க்காமல் உங்களை சேராது. ஆகவே இந்த ஜென் மாஸ்டர் சொன்ன ஒரு விஷயந்தான், நீங்கள் எல்லோருக்கும் நல்லது பண்ணுங்கள், நல்லதே கேளுங்க, நல்லதே கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் துன்பன்ற விஷயம் இல்லாமல் வாழ்க்கை கீழிருந்து மேல் நோக்கி ஓட ஆரம்பிக்கும். எல்லோருக்கும் நல்ல நாளாக இந்த நாள் அமைந்து எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்வில் வெற்றி அடைய மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, உங்க கேள்விகளை சர்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். உங்க பேர் என்ன? ராஜசேகர் சார், ராஜசேகர். சொல்லுங்க ஐயா. சார், வேலைக்கு ஒரு வீட்டுல தான் இருக்கேன். வீடு இடமும் மாத்தி மாத்தியாச்சு. ஆனா வேலை எந்த கிடைக்க மாட்டேங்குதுங்க சார். இடம் பிரச்சனையா என்ன பிரச்சனை தெரியலங்க சார். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ராஜசேகர்? 10th சார். 10th சார். 10th. என்ன எவ்வளவு வயசு உங்களுக்கு? 34 வயசுங்க சார். கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சுங்க சார். உடம்பும் பிரச்சனை, வேலையும் பிரச்சனை. இல்ல இல்ல உங்க மனைவி கிட்ட உங்களுக்கு ஏதாவது நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா வெளிப்பாடு முறையில சந்தோஷமா இல்லை. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகத்துல 99% மனைவியோட யாரும் சந்தோஷமா இல்லை சார். உங்களுக்கு மனைவியோட சந்தோஷமா நான் வாழ்க்கை அமைஞ்சிருக்கேன்னா கடவுளோட செல்ல பிள்ளை. நீங்க வேலை கிடைக்கல, எனக்கு அது பிரச்சனை இது பிரச்சனை உடல் பிரச்சனைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல உயிர் போகிற இடத்துல உடலில் தான் பிரச்சனை, உயிர் போகிற இடத்துல பணம் தான் பிரச்சனைன்னும் போது இந்த உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதுக்கான தீர்வு உண்டு சார். இந்த வாஸ்துல பரிகாரம் கிடையாது. ஆண்டாள் வாஸ்துல நீங்கள் உங்கள் இடத்த பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய தெளிவாக இருக்கக்கூடிய இடம், நல்ல வடக்கும் கிழக்கும் தெளிவாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போது நல்ல வேலை கிடைக்கும். இனிமேல் எதுவும் புலம்பாமல் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இன்னும் நல்லா இருக்கணுன்ற மாதிரி தான் நீங்கள் இனிமேல் கேள்வியை முன்வைக்கணும். வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ராஜசேகர். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? கூடாஞ்சேரியிலிருந்து சரவணன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சர்ட்ட கேளுங்க. சரவணன் வணக்கம், வாழ்க வளமுடன். சரவணன் சார், எங்க பொண்ணுக்கு கேட்கணும். கேளுங்க. பொண்ணுக்கு லீலாவதி. பிறந்த டேட் 6/6/94. வரன் கிடைக்குமா சார்? எப்படி இருக்கு? பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க சரவணன்?
10வது தான் மேடம். 10வது தான் சார் படிச்சிருக்கேன். இது இது என்ன இந்த நிகழ்ச்சியில் நான் எது சம்மந்தமாக பேசுவேன் சார் இந்த இந்த நிகழ்ச்சி என்னோட பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். சொல்லுங்கள். வாட்ச் நிபுணர் சார் நீங்க? என் பேர் என்ன? தெரியும் சார். அதான் சரவணன். இது வந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி தான், ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட். அது நிகழ்ச்சி வந்து பார்க்குறீங்க, நிகழ்ச்சியில் நான் வாஸ்து நிபுணர்னு தெரியும், என்னோடய பேர் தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிகழ்காலத்தில் வாழலை. உங்களுடைய பெண் திருமணம் ஏன் தடை ஏற்பட்டிருக்கு, ஏன் தள்ளி போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் உங்கள் உறவுகளும் இருக்கும். அப்போது நீங்கள் எல்லோரும் நிகழ்கால வாழ்க்கைக்கு மாறும் பொழுது அருமையான நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நான் சொல்கிற ஒரு மந்திரம் ஞாபகம் வச்சுங்க. ஓம் போகசாலினி நமக அப்படின்ற ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, போகசாலினா போகத்தை கொடுக்கக்கூடியவள், உலகத்துக்கே போகத்தை கொடுக்கக்கூடியவள் யாருன்னா இது வந்து ஆண்டாள் குறிக்க 108 நாமாவளியில் ஒரு வார்த்தை. அது ஆண்டாள் குறித்த ஒரு விஷயம். ஆண்டாள் தான் திருமண பேர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் ஓம் போகசாலினியே நமக அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். பெரிய மாற்றம் ஏற்படும். உங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் வடமேற்கும் தென்மேற்கும் ப்ராப்ளம் உள்ள வீடு. ஸோ அந்த பிரச்சனையை நீங்கள் சரியாக கையாளும் பொழுது பெரிய மாற்றம் ஏற்படும். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். சரவணன், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? வணக்கம் மேடம், நான் திருச்சிராப்பள்ளி திருச்சி டிஸ்ட்ரிக்ட் முசிறியில இருந்து பேசுறேன். மீனா சுந்தரி. ஓகே அம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. மீனா வணக்கம், வாழ்க வளமுடன். மீனா சுந்தரிங்க ஐயா. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசுறது. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் மீனா. மீனா சுந்தரிங்க ஐயா. சரி, நீங்க சொல்லுங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் திங்கட்கிழமை எப்போ வரும்னு பாத்துட்டு இருப்பேன் நானு. ரொம்ப நன்றிமா. ரொம்ப 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 எஃபெக்டிவா இருக்கு. ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி தர்ற மாதிரி ஒரு பேச்சு உங்களோட பேச்சு. அதுவே அந்த பணம் ஈர்க்கக்கூடிய வழின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, ரொம்ப பிடிக்கும். அது நிறைய விஷயங்கள உங்ககிட்ட இருந்து கத்துட்டு இருக்கேன். அந்த பொட்டு வைக்கிறது, இதுல இருந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஏதாவது கேட்டு ஏதாவது பண்ணி மாற்றங்கள்லாம் இருக்கா லைஃப்ல? இருக்குங்கய்யா. அந்த பொட்டு வைக்க ஆரம்பிச்சேன். நான் எப்பவுமே கொஞ்சம் நீளமா போட்டு தான் வைப்பேன். இப்ப சொன்னதுக்கு அப்புறம் அந்த திருச்சோரணம் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த சோரணம் வைக்க ஆரம்பிச்சது காலையில எழுந்த உடனே எனக்கு வந்து 5 மணிக்குள்ளார குளிச்சிடணும். அது ஒரு பழக்கம். நான் அது பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால 5 மணிக்கு குளிச்சுட்டு அந்த பொட்டு வைக்கும் போதே அன்னைக்கு முழுக்க ஒரு நாள் வந்து ஒரு நல்ல இதா போயிட்டு இருக்கு. நீங்க 5 மணிக்கு எழுந்திருக்கும் போது வாழ்க்கையில ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா? உங்க கேள்வி என்னம்மா சொல்லுங்க. ஐயா, என்னோட பையன் வந்து ஒரே பையன் தாங்க. எனக்கு வந்து 1/9/95 பிறந்த தேதி. படிச்சுட்டு இருக்கான். அவனோட படிப்பு இடையில கொஞ்சம் நின்று வருது. அவன் லைஃப்ல நல்லா வரணும், ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வரணும். போதுமான அளவுக்கு கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. நல்ல வேலை கொடுத்திருக்கிறாரு, நல்ல பணம் கொடுத்திருக்கிறாரு. நிம்மதியா நான் இருக்கு. ஆனா அந்த ஒரே ஒரு துளியில கொஞ்சம் அவனோட வாழ்க்கை நல்லபடியா வந்துச்சுன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராதுமா. நீங்க எதுவுமே சந்தேகத்தோட கையாண்டால் அது வந்து சரியா இருக்காது. நீங்க நல்லவங்க, உங்க கணவர் நல்லவர் அப்படின்போது உங்க பிள்ளையும் நல்லவர் தான். அவர் சிறப்பாக வருவார் நம்புங்க. உங்க வீட்டில் தென்கிழக்கு ப்ராப்ளம் இருக்கு மீனா சுந்தரி. ஸோ அந்த தென்கிழக்கு ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா பழனி முருகர் கோயில் மிக சிறந்த கோயில். உங்கள் பையனை வந்து மிகப்பெரிய வெற்றியாளராக என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சார், எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற இன்றைய பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இந்த பணத்தை ஈர்க்கணும்னு ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். அதில் வந்து இந்த கதையை அதில் சேர்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது ஒரு நாயும் ஒரு யானையும் ஒரே டைமில் வந்து கர்ப்பமாகுது. நாய் வந்து கர்ப்பமான 3 மாதத்தில் தன்னுடைய குட்டிகளை ஈண்டெடுக்கின்றது. ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் நாய் வந்து கர்ப்பமாகுது. மறுபடியும் 3 மாதத்தில் குட்டிகளை ஈண்டெடுக்குது.
நாய் வந்து யானையை பார்க்குது. அது வந்து ஒன்றும் குட்டியே பிறக்கலையே அப்படின்னும்போது, உண்மையிலே யானை நீ கர்ப்பமாக இருக்கியான்னு கேட்கும்போது யானை சொல்லுமா, நாயே, நான் சுமப்பது நாய்க்குட்டிகள் இல்லை, யானை குட்டியே. என் குழந்தைக்கு பூமிக்கு வந்தாலே பூமியை அதிரும், நடந்தாலே பூமி அதிரும். என் குழந்தை நடக்குது அப்படின்னாலே பூமியே வந்து பிரமிப்பாக பார்க்கும், பூமியில் இருக்க மக்கள் பிரமிப்பாக பார்ப்பாங்க. நான் ஒரு அதிசயத்தை, ஒரு ஆனந்தத்தை சுமந்துட்டுருக்கேன் அப்படின்னு அந்த யானை சொன்னார். 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு வந்து குழந்தை, அந்த குட்டின்றது பூமிக்கு வரும் கர்ப்பமானதுக்கப்புறம்னு சொல்லும். இந்த இடத்துல நாம் எல்லோருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் பணத்தை ஈர்க்கணும், பெரிய லெவலில் வந்து வெற்றிகளை குவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொறுமை அவசியம். இந்த பதறிய காரம் சிதறிவிடும். இப்போ இந்த யானை மாதிரி வந்து பிரமிப்பான விஷயமாக உங்கள் லைஃப் இருக்கணும், பிரம்மாண்டமாக இருக்கணும், உங்களை எல்லாருமே அண்ணாந்து பார்க்கணும், நீங்கள் எல்லாருக்கும் உதவணும், எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்றத வந்து உங்களோட முதல் குறிக்கோள் இதுக்காக அப்படின்னு சொன்னால் அதில் ஃபண்டமெண்டல் லைன், ஃபஸ்ட் லைன் என்னென்னா பொறுமை, பொறுமை, பொறுமை. எவன் ஒரு நாள் பொறுமையாக இருக்க முடிகின்றதோ, அது இறைவனிடத்தில் பக்கத்தில் இருக்கவங்க கூட பழகிறவங்க யார் கூடயும் அவங்க எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் நல்ல நேரத்தில் நல்ல காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். தள்ளி போகிறது வந்து இறைவன் நம்மளை பரிசோதிப்பதற்காக அல்ல, இன்னும் பெட்டரான விஷயங்கள் நமக்கு நடப்பதற்காக. ஸோ பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஸோ பொறுமையை கையாளுங்கள், பணத்தை பெரிய அளவில் ஈர்க்க முடியும் உங்களால். வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மீனா குமாரிங்க மேடம், திருச்சி மாவட்டத்துல பேசுறேங்க மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. மீனா வணக்கம், வாழ்க. சொல்லுங்க மீனா. வணக்கம் ஐயா. இது எங்க வீடு தெற்கு பார்த்து இருக்குங்க ஐயா. நீங்க எங்கிருந்து பேசுறீங்க மீனா? திருச்சியில? திருச்சியில இருக்கோங்க சார். திருச்சி மாவட்டத்துல திருவாசி. எங்கம்மா? திருவாசிங்கிற ஊருங்க ஐயா. ஆமா, மணச்சநல்லூர் பக்கத்துல இருக்குது அதானே? ஆமாங்க ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. உங்கள்கிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் மீனா. எங்க வீடு தெற்கு பார்த்து இருக்குங்க ஐயா. நல்ல பெரிய வீடு, ஜாயிண்ட் ஃபேமிலி. ஆனா அதுக்குள்ள நாங்க தனித்தனியா இருக்கோம். எப்போதும் ஒரே பிரச்சனைங்க ஐயா, இருந்தா சொத்து பிரிக்கவே இல்லை. அது எப்பங்க ஐயா இதெல்லாம்? உங்க கணவர் என்ன, உங்க வீட்டுல யார் வருமானத்தை ஈட்டக்கூடிய நபர் யார்? உங்க கணவரா பிள்ளைங்களாமா? எங்க வீட்டுக்காரரு இது விவசாயம் தான் ஐயா பார்க்கணும் நாங்க எல்லாரும். உங்களுக்கு இந்த வீடோட விலை எவ்வளோ இருக்கும்? நீங்க இருக்கிற வீடோட விலை மதிப்பு? கோடி கணக்கா இருக்குங்க ஐயா. பெரிய வீடுங்க ஐயா. வீடு அது இருக்கலாம். இல்லம்மா, நீங்களே இருக்கலாம் அப்படின்னா நானும் நடக்கலாம் தான் சொல்ல முடியும், ஆன் டாட்டா சொல்ல முடியாதுமா. என்னன்னா அந்த வீடு உங்களுக்கு சரி கிடையாதுமா. அது வந்து கண்டிப்பாக வடமேற்கு பிரச்சனைக்குரிய வீடு, வடக்கும் மேற்கும் சந்திக்குரிய இடம் தான் வடமேற்கு. அதுமாதிரி தென்மேற்கும் ஹாப்பியாக ஒரு தென்மேற்கும் ப்ராப்ளம். ஆனால் கணவன் மனைவி ஹாப்பினஸ்ன்றது அந்த வீட்டில் பொதுவாக இருக்காதுமா. கணவர் உங்கள் கண்ட்ரோலில் இருக்காராம்மா? இல்லை, உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும்மா. நீங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு வெளில போனால் தான் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும். சொத்து பிரச்சனையில் வந்து நீங்கள் வந்து சண்டை போட்டு சொத்தை பிடுங்கி எனக்கு தெரிஞ்சு வாழ்ந்ததா யாருக்குமே இதில் கிடையாதுமா அந்த உலகத்தில், நான் பார்த்த வரைக்கும். ஸோ விட்டு கொடுத்து போங்க. உங்களுக்கு நிறைய சொத்துக்கள் வந்து உங்கள் பிள்ளைகள் வழியாக சேரும், உங்கள் கணவரும் சேர்ப்பார். அவர் வயசாகிடுச்சு, 50 வயசாகிடுச்சு, 60 வயசாச்சுன்னு பார்க்காதீங்க. இந்த 2 பிரச்சனைக்கும் இந்த தீர்வாக ஒரே ஒரு விஷயம், நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சதுரகிரி மகாலிங்க சுவாமி, இந்த சதுரகிரிக்கு வந்து உங்களால் முடிந்தால் மலையேறி வாங்கம்மா, பெரிய மாற்றம் ஏற்படும். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள் மீனா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க கும்பகோணத்துல இருந்து பேசுறோம் மேடம். அங்கிருந்து யார் பேசுறீங்க? பேர் சங்கரேஸ்வரி. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சங்கரேஸ்வரியா? சார், நாங்க கும்பகோணத்துல வீடு கட்டிட்டு இருக்கோம். அது என்ன, நாங்க கெட்ட ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா தடங்கலாம் வந்துட்டு இருக்கு சார். இப்ப நாங்க குடி போகணும்னு நினைக்கிறோம். வீடு எப்படி ராசியா இருக்குமான்னு கேட்கறதா. ஆமாம், அதான் நான் வந்து ஒரு பட்டதாரிமா, ஒரு MBA MPhil முடிச்சு டாக்டரேட் முடிச்சிருக்கேன். நான் வந்து குறி சொல்கிற வேலை பண்ணலாமா? நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்காதுமா. இது குறி சொல்கிற நிகழ்ச்சியில், இது வந்து ப்ரொஃபஷ்னலாக டீல் பண்ணக்கூடிய வாஸ்து, ஆண்டாள் வாஸ்துவோட ஒரு பர்ஃபெக்ட் ப்ரோக்ராம் இது. இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் வீடு கட்டுறீங்க, வாஸ்து என்பது உண்மை நம்பியிருக்கீங்களா? நம்பிக்கை இருக்கு சார். ஆனா பிரச்சனைகள் நாங்க சமாளிச்சு வந்துட்டோம். இல்லைண்ணா, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. சங்கரேஸ்வரி தானே உங்க பேரு? சங்கரேஸ்வரி தான் சார். ஓகே. வாஸ்து உண்மைன்னா வாஸ்து கன்சல்டன்ட் யாராவது கூப்பிட்டு வீடு கட்டினீங்களா? பார்த்தாங்களா அந்த இடத்த?
வந்து பார்த்தாங்க சார். ஜோசியரை தான் கூப்பிட்டு வந்தோம். ஆமாம்மா. ஓரளவுக்கு தயவு செய்து கரெக்டா தான் போட்டிருக்கோம் நாங்க. இல்லை ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் கிடையாதுமா. ஒரு டாக்டர் வந்து ஒரு இன்ஜினியரோட ரோல் ப்ளே பண்ணாது, ஒரு இன்ஜினியர் டாக்டரோட ரோல் ப்ளே பண்ணாது. ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, பட் பேரலல் ட்ராக்ல இருக்கக்கூடியது. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஜோதிடரை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராப்ளம் குறிய விடுதா உங்களுக்கு வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து விடாமா? ஆமாம் சங்கரேஸ்வரி, அவங்க இணைப்புல இல்ல சார். வடகிழக்கு தான் இவங்களுக்கு ப்ராப்ளமு. இவங்க வந்து அந்த பட்டீஸ்வரம் பக்கத்தில் இருக்குது, அங்கே இருக்க தேனுபுரீஸ்வரர் கோயில் ரொம்ப சிறந்த கோயில். அதுலேயும் குறிப்பாக நான் வந்து துர்கை ஒன்று ஒரு விஷயத்தை ஒரு விஷயமா ஒரு கோயிலுக்கு போ அப்படின்னு சொன்னோன்னா அங்கே இருக்கக்கூடிய துர்கை ரொம்ப விசேஷமானது. நல்ல மாற்றம் ஏற்பட என் அன்பான வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044455969595. சார், முன்பு ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது நீங்க சொன்னீங்க ராமானுஜர் குறித்து சொல்லும்போது அசைவம் உண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க சார். ராமானுஜரின் அதிசயங்கள் அப்படிங்கறது வந்து எண்ணில் அடங்காதவை. அவற்றில் ஒரு சில துளிகளை எங்க கூட நீங்க பகிர்ந்துக்கோங்க சார். இன்னைக்கு 1000 வருடங்களுக்கு முன்பே வாழ்ந்த ராமானுஜர் என்ற ஒரு மனிதர் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து வைணவன்ற ஒரு விஷயமே இன்றைக்கி உலகத்தில் இருந்திருக்காது. அவர் அந்த காலத்திலே முதல் விஷயமாக பெண்களை வந்து ஆலய நிர்வாகத்தில் வந்து உள்புகுத்தினார். அவங்க நிர்வாகம் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணார். நிறைய பெண்கள் வந்து ஆண்டாள், பொன்னாச்சி, அப்புறம் எதிராசவல்லி, நிறைய பெண்களுக்கு வந்து பொறுப்பை கொடுத்தார். ஸோ பெண்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வைத்து முதல் மனிதர் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால் அது வந்து ராமானுஜர் தான். ரெண்டாவதாக எல்லாருமே வந்து இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மடாதிபதிகள்லாம் எல்லாம் டெம்போ ட்ராவலில் போகிறாங்க. ஆனால் 120 வயது வரைக்கும் வாழ்ந்த ராமானுஜர் எல்லா இடத்துக்கும் நடந்து தான் போனார். அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளிஃபைடு ஒரு எக்ஸலண்ட் ஒரு பர்சனாலிட்டி. ஒரு வாட்டி ஒரு வழிபோக்கத்தை கேட்குற காஞ்சிபுரத்துக்கு வழி அப்படின்னு சொல்லும்போது அவன் கை காமிச்சு வழி சொல்கிறான். ஒரு விவசாயி அந்த வழிகாட்டியை பார்க்க எனக்கு வழிகாட்டிய உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவன் காலில் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினவர். தான்ற அகந்தையெல்லாம் கிடையாது. சின்ன குழந்தைகள் வந்து சொப்பு வச்சு விளையாடுது, இதில் பெருமாளை வச்சு விளையாடுறாங்க. அது வந்து ஒரு கோயிலாக நினைத்து அந்த பெருமாளுக்கும் கீழே விழுந்து வணங்கிய ஒரு மகான். மேலக்கோட்டையில் வந்து தலித்கள் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் வந்து ஷெட்யூல் கேஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைப்லாம் சொல்கிறோம். அது அந்த தலித்துன்னு ஒரு வார்த்தை அன்றைக்கே 1000 வருடங்களுக்கு முன்பே மேலக்கோட்டை கோயிலுக்கு எல்லாரையுமே வந்து அரவணைச்சு உள்ளே கூட்டு போய் சாமி தரிசனம் பண்ண வைத்தவர். எல்லாத்துக்கும் மேலாக அவரை பற்றி சொன்னால் இன்றைக்கி வந்து இந்து முஸ்லீம் சொல்லும்போது இன்றைக்கி அரங்கனுக்கு கீழே வந்து துலுக்க நாச்சியாருக்கு ஒரு சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அரங்கநாதருக்கு வந்து ஒரு நாள் வந்து லுங்கி வந்து கட்டி ரொட்டி வந்து கொடுப்பாங்க. அந்த வைபவத்தை ஏற்படுத்துவது ராமானுஜர். அப்போ வந்து இந்துக்கு முஸ்லீம்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்று, நமக்குள்ள சண்டைகள் வேண்டாம், அன்பு தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தியவர். ஆண்டாள் அன்றைக்கி நேர்ந்துக்கிறா, நான் வந்து ரங்கநாதனை கல்யாணம் பண்ணால் 100 தடா அக்கார அடிச்சலும் 100 தடா வெண்ணையும் கொடுப்பேன்ட்டு அவள் வேண்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஏதோ பாட்டோட போயிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அவர் 1000 வருடங்களுக்கு அப்புறம் வந்த ராமானுஜர் அதை நிறைவேற்றுறாரு. இப்போ இவர் கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதிசயமாவும் இருக்கு. எவ்வளவு கேட்டாலும் தெவிட்டாத செய்திகள் சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கங்க ஐயா. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா. சொல்லுங்க, யார் பேசுறீங்க? உங்க பெயர் ஐயா? என் பேர் வந்து பழனி பக்க கொழும்புதான், பேர் செல்வராஜுங்க. ஓகே, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க சார். கொழும்புலேருந்து பேசுறீங்களா? கொழும்பு கொண்டான், பழனி பக்கத்தில் இருக்க. ஆமாங்க சார். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்வி கேளுங்க செல்வராஜ். கேள்வி வந்து எங்க வீட்டுல மனைவிக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாம இருக்குதுங்க. சரிங்க ஐயா. அதுக்கு தான் சரி உங்ககிட்ட கேட்கலாம். தொழில் வந்து கொஞ்சம் முடக்கமாவே இருந்துட்டு இருக்குங்க. தொழில் முடக்கமா இருக்கு. என்ன தொழில் பண்றீங்க செல்வராஜ்? நெசவு தொழிலுங்க சார். ரொம்ப அருமையான தொழில் சார். அதாவது 3 தொழில் வந்து உலகத்துல வந்து ரொம்ப மிக முக்கியமான தொழில். ஒன்று வந்து வீடு கட்டி கொடுக்கறது, ஒன்று வந்து நெசவு தொழில், 3வது உணவு தொழில் சார். என்னை பொறுத்த வரைக்கும் உணவும் நெசவும் ஒன்று. ஏன்னா வந்து வீடு இல்லாம கூட ஒருத்தன் இருந்தெல்லாம் வந்து உணவும் துணி இல்லாம ஒருத்தர் இருக்க முடியாது சார். துணி இல்லாம இருக்க முடியாது சார். நல்ல விஷயம் சொல்றேன். நீங்க பண்றது நல்ல தொழில். அதெல்லாம் வந்து கிஃப்ட் இது சார். அதெல்லாம் வந்து எல்லாரும் உணவு தொழில் பண்ண முடியாது,
எல்லாரும் நெசவு தொழில் பண்ண முடியாது ஐயா. கடவுள் அந்த வகையில் ஒரு நல்ல தொழிலை கொடுத்துருக்காரு. அதற்கு முதல்ல கடவுள் நன்றி சொல்லுங்கள். ரெண்டாவது, உங்கள் மனைவிக்கு வந்து என்ன மாதிரி உடல் பிரச்சனை ஐயா? அது ஏதோ ஒன்று உடம்புக்கு கை கால் ஏதோ மற்ற பெருசா ஒரு இல்லைங்க, ஏதோ ஒன்று இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஏதோ ஒன்று உடல். நீங்க ஜாஸ்தி பேச மாட்டீங்களா? உங்க மனைவி கிட்ட அதிகம் பேச மாட்டீங்களோ? பேசுங்க சார். இல்லையா, உங்க மனைவி பேர் என்ன? கமலவேணிங்க. கமலவேணி. கமலதேவி. அவங்க நட்சத்திரம் என்ன ஐயா? மிருகசீர நட்சத்திரம் சார். ஓகே. எந்த ஊர்? சொந்த ஊர் அவங்களுக்கு? அவங்க சொந்த ஊர் வந்து கொழும்புதானே தான் சார். குடும்பம் தான். அதாவது நம்ம சொந்த ஊர், ஒரே ஊரில் பொண்ணு எடுத்தனால வந்து அதிகம் பேச்சுவார்த்தை இல்லை. ஆமாங்க சார். ஆமாம். நீங்கள் எப்போ சினிமா கூப்பிட்டு போனீங்க உங்கள் மனைவியை? சினிமாவுக்கு வந்து கல்யாணத்துக்கு போயிட்டுன்னா இந்த இப்போ பொண்ணு பிறந்து கல்யாணம் பொண்ணு கூட காலேஜ் பிரச்சனை வந்து வாசுலாம் கிடையாது ஐயா. வாசு அப்கோர்ஸ் உங்கள் வீட்டில் தென்மேற்கு ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் தான் வந்து இந்த இடத்துல பிரச்சனை. தீர்வு வந்து இதுக்கு வந்து 1 லட்ச ரூபாய்க்கு பரிகார பொருள் வாங்குறதோ ஒரு ஹோமம் வளர்க்குறதோ தீர்வு இல்லை. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு பக்கங்களை வந்து நீங்கள் எரிச்சிங்கனாலே உங்கள் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து கோயில் கூட்டு போங்க, 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஹோட்டல் கூட்டு போங்க, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஊட்டி கொடைக்கானல் ஏதாவது ஒரு மலைவாசஸ்தலம் கூட்டு போங்க. பணத்தை பிள்ளைங்களுக்கு சேமித்து வைக்காதீங்க, அவங்கள சோம்பேறி ஆக்காதீங்க. இப்போ சம்பாதிங்க, எவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோத்தையும் செலவு பண்ணுங்கள். நீங்கள் பணக்காரன் ஆவீங்க, உங்கள் மனைவியும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. மனைவி நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் சார். ஸோ உங்கள் கமலா அம்மா நல்லாக இருக்க நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க பழனி முருகனுக்கு மேலே ஒரு கடவுள் கிடையாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் முருகர் வழிபாடு அப்படின்னு சொன்னால் நான் பழனி தான் நம்பர் 1 சொல்லுவோம் சார். அந்த பழனி முருகனை பிடிச்சிங்க. அந்த முருகர் உங்களுக்கு வந்து அவருடைய வேல் உங்களை காப்பாற்றும். அன்பான வாழ்த்துக்கள். செல்வராஜ், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? திருச்சியிலேருந்து ரமா பேசுறேங்க. ரமாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ரமா வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம் சார். சார் இது நாங்க வாடகை வீட்டுல தான் சார் இருக்கோம். சரிம்மா. இது அம்மா வீடெல்லாம் கொஞ்சம் வசதியா இருந்தாங்க, எல்லாம் இதாயிடுச்சு. இப்ப அண்ணன் வந்து கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணாப்ல. இது வாஸ்து ப்ரோக்ராம் தெரியும், இல்ல வாஸ்து புறப்பாடா இருக்குமோன்னு தான் கேக்குறேன். ரமா, நீங்க திருச்சியில எங்க இருந்து பேசுறீங்கம்மா? திருச்சியில வந்து கைலாஷ் நகர், இந்த தஞ்சாவூர் ரோடு. பிஹெச்எல் கைலாஷ், அந்த பிஹெச்எல் போற ரைட் சைடுல கைலாஷ் நகர். சரிம்மா, ரைட் சைடுல வரும் இல்லையா? ஆமா சார். அம்மா அப்புறம் அந்த வீடு வந்து அவங்க வாடகை வீட்டுக்கு வந்தாங்க. இல்ல ஒரே நிமிஷமா, நீங்க அம்மா வீட்டுல இருக்கீங்களா நீங்க? இல்ல சார், நான் வந்து தனியா சார், எங்க சார் வாத்தியாரு. இல்ல, இப்ப கேள்வி வந்து உங்க அண்ணன் வந்து தண்ணி அடிக்கிறாரு, என்ன கேள்வி? அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, பிரிஞ்சுட்டாங்க சார். இப்ப நாங்க வாடகை வீட்டுல இருக்கிற வாசி அம்மா இறந்துட்டாங்க அந்த இதுலயே, மனசுலயே. அம்மா ரொம்ப சிம்பிள் ரமா, உங்க கேள்வி என்ன? ஒரே லைன் சொல்லுங்க. ஒரு அண்ணன் வந்து நல்லா இருக்கணும் சார். என் வீட்டுக்கு தண்ணி வச்சு நேத்தி கூட வந்து பிரச்சனை பண்ணாப்ல. எங்களுக்கு பயம் வந்துருச்சு, எங்க வாடகை வீட்டுல இருக்கோம், நம்மள காலி பண்ண சொல்லிடுவாங்களோன்ட்டு. அவன் நல்லா வரணும், அவனும் 2 பேரும் மதிக்கிறாப்புல வாழணும் சார். அம்மா ரமா, அதாவது நீங்க அன்பானவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லம்மா. உலகத்துல ஒரு பெண்மணியை வந்து நோ டைம்ல ஏமாத்தலாம் அப்படின்னா உங்களை ஏமாத்தலாம் ரமா. ஏன்னா நீங்க கொஞ்சம் இயற்கையாகவே வந்து பயப்படக்கூடிய கேரக்டர் போல் இருக்கு. நீங்கள் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் குடிக்காதுன்னு ஆம்பளை இல்லைன்னு ஆயிடுச்சுமா, அது மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி நிலவரங்கள். இந்த இடத்துல உங்கள் அண்ணன் குடிக்கிறதுக்கு காரணம் அவர்கிட்ட நிறைய அன்பு இருக்குது. அவர் மேலே அன்பு செலுத்தக்கூடிய ஆட்கள் உங்கள் குடும்பத்தில் இல்லைம்மா. நீங்கள் உங்கள் அண்ணன் திருந்தணுமேனு சொல்லியிருக்குமே ஒழிய உங்கள் அண்ணன் நல்லா இருக்குமே சொல்லிக்கணும். உங்கள் அண்ணன் குடிக்காரன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பதிய வச்சது தப்புமா. அப்போ பதட்டத்தில் வந்து வார்த்தைகள் விழும்போது அதுதான் நம்ம வாழ்க்கை ஆகுது. ஸோ தயவுசெய்து உங்கள் அண்ணன் வந்து நல்லா இருப்பான்னு நம்புங்க. கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு சுயம்புலிங்க சுவாமி திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்க அந்த சிவன் வந்து கண்டிப்பாக பெரிய வழிகாட்டுதல் உங்கள் அண்ணனுக்கு கொடுப்பாரு. அதே போல் மேல்மருத்துவர் ஆதிபராசக்தியும் அவர் குடிப்பழக்கத்தை அறவே நிறுத்தக்கூடிய ஒரு நல்ல கோயிலாக இருக்கும். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் ரமா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. சார், ஒரு நபர் அவருக்கு வந்து ஜோதிட ரீதியாக டைம் ரொம்ப சூப்பரா பிரமாதமா இருக்கு சார், அதனால நான் வாஸ்து பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை சிறக்குமா சிறக்காதா? இதற்கான விடையை நீங்க கண்டிப்பா எங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சியில சொல்லணும் சார். நீங்க வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. எல்லாருக்கும் ஒரு சிம்பிளான ஒரு டிப் சொல்கிறேன். லைஃப்பில் வந்து மிகப்பெரிய விஷயம், இந்த செல்வராஜ்கிட்ட பேசினப்ப சொன்னேன், இந்த உணவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அத்தியாவசியமானது. அதில் வந்து இந்த உணவு தானம்னு சொல்லும்போது அது மனிதர்களுக்கு, பறவைகளுக்கு, வாய் பேசாத இந்த ஜீவராசிகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வசப்படும். எனக்கு தெரிந்த வரைக்கும் அன்னதானம் ஒரு கோயிலில் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அது பழனி கோயிலும் ஷிரடி சாய்பாபா கோயிலும் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து அதுபோல் சாப்பிடும்போது
ஒரு கூட சாப்பிட்டதுக்கு 10 மடங்கு பணத்தை கொடுத்துடுவாங்க. அது இன்னும் 100 பேர் சாப்பிட வந்து உதவும். ரொம்ப சுத்தமாக பரிசுத்தமாக பண்ணக்கூடிய இடங்களில் இதுபோல் பணம் கொடுக்கலாம். தினமும் நம்ம பிறந்ததே வந்து அடுத்தவங்களுக்கு உணவளிக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒருவருக்காவது ஒரு பாக்கெட் பிஸ்கட்டாவது வாங்கி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பெற்று பெரிய வாழ்க்கை வாழ்வீங்க. அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். எல்லோருமே எப்பொழுதுமே ஆல் இஸ் வெல் என்ற வார்த்தையை எப்போதுமே உபயோகப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக இருக்கிற அன்பான வாழ்த்துக்கள். ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.